ஹைதராபாத் பிரியாணியில வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டவங்களுக்கு எல்லாமே வாந்தி, மயக்கம் அந்த மாரியான பிரச்சனைகள், உபாதைகள் ஏற்பட்டதாக நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, உடனே வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் வந்து சதீஷ் சாரோட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஹேண்டில் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீல் வச்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, அந்த ஹோட்டல்ல வந்து பிசினஸ் வேற லெவல்ல நடந்துகிட்டு இருந்தது. அப்டிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் பார்க்கும்போதெல்லாமே க்ரவுடாவே இருக்கும். ஏன்டா இந்த பிரியாணிக்காக இப்டி நிக்கிறாங்க அப்டின்னு நெறைய நாள் நான் பார்த்துட்டு போயிருந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உணவை கையாளுவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது. உணவ கையாளும்போது கைய வந்து சுத்தப்படுத்திட்டு, மத்தபடி அந்த மாரி தான் நம்ம சுகாதார முறையில தான் அந்த உணவ நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, பலதரப்பட்ட மக்கள் அந்த உணவகத்திற்கு வந்து உணவு அருந்துக வருகிறார்கள். அவர்களுடைய சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களோட உடல்நலம் ரொம்ப முக்கியம். அதேபோல அந்த கையாளுகின்ற விதம் வந்து ஊ ஊழியர்கள் வந்து சரியான முறையில் அதை கையாள வேண்டும். அவர்கள் கையாளுவதற்கான அனுபவமான முறையில ட்ரெய்னிங் அவங்களுக்கு கொடுத்து வந்திருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாவெல்லாம் போட்டு ஃப்ரோசன்ல வச்சிருப்பாங்க. அந்த மசாலாவ அப்படியே எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டைரக்ட்டா ஆயில்ல ஃப்ரை பண்ணுவாங்க. கண்டப்பால் அந்த மாரி பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த மாரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபுட்டா பாய்சனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபுட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நார்மல் தாவிங் ப்ராசஸ் பண்ணிட்டு நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்த பிறகு தான் அத வந்து குக்கிங் ப்ராசஸ்க்கு நம்ம கொண்டு போகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில தான் அந்த ஃபுட்டு வந்து நல்ல முறையா ப்ரிப்பேர் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா, அது பாய்சன் ஆகறதுக்காக அத யாராவது சாப்பிட்டாக்கா, அவங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இத வந்து இந்த அவேர்னஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ட்ரெய்னிங் மூலமா அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், தாவிங் ப்ராசஸ்னா என்ன, கிளீனிங் ப்ராசஸ்னா என்ன, அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த அவேர்னஸ் மூலமா அந்த ஒவ்வொரு உணவக ஊழியர்களுக்கும் அது வழங்கணும். அதுதான் கண்டிப்பா அது வழங்குனா தான், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அவர்களுக்கு வந்து வராம தடுக்க முடியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, எனிவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் வந்து இதில பிரச்ச நல்ல விதையில பண்ணதுல பிரச்சனை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு. கண்டிப்பா இது மாதிரி பிரச்சனைகள் அடுத்த ஹோட்டல் இருக்காம எல்லாம் வீடியோ மூலமா பகிர்றேன். இது போல இன்னொரு பிரியாணி கடை பத்தி அடுத்த வீடியோ